10 வகை மூலிகை சூப் செய்முறை. அடுப்பில் கடாயை வைத்து அது சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, நறுக்கிய பெரிய வெங்காயம், தக்காளி அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு நன்கு வதக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து ஒரு துண்டு தேங்காய், புதினா, மல்லி இவற்றை சேர்த்து வதக்கிய பிறகு மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு வதக்கிக் கொள்ளவும். இவை அனைத்தும் நன்கு வதங்கியதும் அதனை ஒரு தட்டில் கொட்டி சூடு ஆறியதும் மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனிடையே தண்ணீரில் கொஞ்சம் கல்லு உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து 10 வகை மூலிகை இலைகளையும் நன்கு அலசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுப்பில் மீண்டும் கடாய் வைத்து அது சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் சுத்தம் செய்த மூலிகை இலைகளை போட்டு நன்கு வதக்கி பின் சூடு ஆறியதும் அவற்றையும் மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் நன்கு கொதிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் அரைத்து வைக்கப்பட்டுள்ள மூலிகை இலைகளை முதலில் சேர்க்கவும். அதனைத் தொடர்ந்து அரைத்து எடுக்கப்பட்ட சின்ன வெங்காயம், மிளகு, சீரக மசாலாவை 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நீரில் கலக்கவும். ஏற்கனவே நன்கு வதக்கப்பட்ட பொருட்கள் என்பதால் ஒரு கொதி அளவு வைத்தால் போதுமானது. கொதி வந்த பிறகு கல்லுப்பு சேர்த்து கருவேப்பிள்ளை, புதினா, மல்லி இவற்றை பொடி பொடியாக நறுக்கி மேலாக தூவி இறக்கினால் ஆரோக்கியமான சூப் தயார். இந்த அளவு சூப்பை 10 பேருக்கு பரிமாறலாம். மழை, குளிர் நேரங்களில் சளி, இருமலுக்கு உகந்தது.